நீங்கள் எப்போ பாரு முதல்ல ஒரு விமர்சனம் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஒரு பார்வையற்ற ஒரு பெண் வந்துட்டு எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர்கிட்ட கோரிக்கை வச்சாங்க. உடனே முதலமைச்சர் அதே அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு சொல்லிட்டு வேலை போட்டு கொடுத்துட்டோம். இது மாதிரிலாம் பண்ணியிருந்தா மனசார வாழ்த்துறதுக்கு எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது தம்பி. நான் அதிமுககாரன் கிடையாது. திமுக எது செஞ்சாலும் தப்பு சொல்கிறதுக்கு, புரியுதா? பண்ணாங்கன்னா சந்தோஷப்படுவேன். தென்காசியில் ஒரு மோசமான விபத்து, 8 பேர் உயிரிழந்தனர். அதில் உயிரிழந்த பெண்ணோட மகள் பார்வை திறனற்ற ஒரு பெண்ணு, கீர்த்திகான்ற பெண்ணு. அந்த பெண்ணுக்கிட்ட முதல்வர் தொலைபேசியில் பேசினதாக செய்தி வந்துச்சு. வேலைவாய்ப்பு வேணும்னு கேட்டாங்க. உடனடியாக வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டதுன்ட்டு செய்தி வெளிவந்தது. தென்காசி மாவட்ட ஆட்சியர் அந்த பெண்ணுக்கான வேலைவாய்ப்பு ஒப்பந்தத்தை கொடுத்தார் என்ற செய்தி குறிப்பே வெளிவந்தது. என்ன வேலை சொல்லு? என்ன வேலை? அந்த பெண்ணோட கல்வி தகுதிக்கு ஏற்றார் போன்ற ஒரு வேலையை கொடுத்துருந்தால் நான் மனதார வாழ்த்தியிருப்பேன். அந்த புள்ள படிச்சிருக்கிறது MA BEd, பார்வை குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளி. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வேலை கொடுத்துருக்காங்க. நான் இந்த வேலையும் குறைத்து மதிப்பிடல, சரியா? அதுவும் ஒரு வேலை, வருமானமே இல்லாமல் இருக்க அந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு வேலைன்ட்டு அந்த வேலையை இவங்க கொடுக்கல. அந்த தென்காசி நகராட்சியில் ஒப்பந்ததாரர் இருப்பான்ல, அந்த குப்பை வர்றது, பணிகளை செய்கிறது, இது போன்ற அந்த கான்ட்ராக்டர்கிட்ட சொல்லி வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த கான்ட்ராக்டர் தானே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கணும். நீ ஏன் கொடுக்குற? அரசு வேலையாது. எல்லாத்துக்கும் இந்த பேர் வச்சு சோறு வச்சு தான். சிஎம்க்கு இது தெரியாது. தெரியுதா? ஏன் பொம்மை முதல்வன்னு சொல்கிறோன்னு? சார் அண்ணே ஃபோனில் பேசிடுங்க சார், கேமரா ரெடியான்னு சொல்லிட்டேன். நல்லா இருக்குமா? கவலைப்படாதீங்க, செஞ்சிடுறேன். படிக்கலைன்னா பிரச்சனை இல்லை பாஸ், BEd முடிச்சிருக்கு. விஷயத்த சொல்லிடுறேன். அந்த இறந்து போன அந்த மல்லிகா சிங்கிள் மதர், அப்பா இல்லை. அந்த மல்லிகா தான் பார்வையற்ற இந்த கீர்த்திகான்ற இந்த பெண்ணை வளர்த்து வருகிறார்கள். அம்மாவும் இறந்துட்டாங்க. கண் இல்லாமல் இந்த பிள்ளை என்னப்பா பண்ணும்? BEd படிச்சிருக்கு. விதிகளை தளர்த்தி ஒரு அரசு வேலையை வழங்கினாலும் உங்களுக்கு என்ன கெட்டுப்போச்சு? மற்றவங்கலாம் இல்லை அந்த பொண்ணுக்கு நீங்கள் வேலையை கொடுக்கக்கூடாதுன்னு போராட்டம் பண்ண போகிறாங்களா? நீங்கள் பண்ணுங்கள். இதை பண்ணிவிட்டு விளம்பரத்தை என்ன சந்தோஷமாக வாழ்த்துறேன். நீங்கள் நல்லது பண்ண நாங்கள் பேசுனதில்ல. ஏன்டே அவன் முனிசிபாலிட்டி கான்ட்ராக்டர் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், சரி இப்போ அந்த அவனுக்கு கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சு, எப்படி முடிய போகுது? 4 மாதம் கழிச்சு அந்த பொண்ணுக்கு வேலை. இந்த முனிசிபாலிட்டியில் வேலை இருக்கிற வரைக்கும் தானே கான்ட்ராக்டருக்கு வேலை. அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சுன்னா எதுக்கு இந்த பொண்ணை வேலைக்கு வச்சுருக்கணும்? இந்த கான்ட்ராக்டர் கொடுக்குற வேலையை கலெக்டர் எதுக்கு இஷ்யூ பண்ணுறாரு? எவ்வளோ ட்ராமா போடுறாங்க தெரியுதா? நான் கூட நினச்சி சந்தோஷப்பட்டேன் சார், ஏதோ நல்லது பண்ணிட்டாங்க. நான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், எனது நண்பர், அவரும் ஃப்ரெண்டு தான், எனது நண்பர் திரு அன்பில் மகேஷ் அவர்களுக்கு கோரிக்கையாகவே வைக்கிறேன். அவர் நினைத்தால் ஒரு உத்தரவில் இதை செயல்படுத்த முடியும். அவருக்கும் சந்தோஷமாக இருக்கும் இந்த பொண்ணுக்கு ஒரு வேலை கொடுக்கறது, நமக்கும் சந்தோஷமாக இருக்கும். இதை செஞ்சுக்கிட்டு நீங்கள் விளம்பரம் தேடிக்கிங்க. நான் மனசார நிகழ்ச்சியிலே வாழ்த்துறேன். திரு மகேஷ் அவர்களுக்கு கோரிக்கையாகவே இதை வைக்கிறேன். ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு எனக்கு. இன்றைக்கி அங்கேருந்து ஒரு நண்பர் கூப்பிட்டு சொன்னார், அண்ணே கவர்மெண்ட் வேலைலாம் இல்லைண்ணே. ஆமாப்பா பார்த்தேன்ப்பா, ஏதோ சிஎம்லாம் பேசுனாருண்ணே. ஒன்றுமே இல்லைண்ணே, கான்ட்ராக்டர்கிட்ட சொல்லி ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், கான்ட்ராக்டர் தானே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கணும், கலெக்டர் எதுக்கு நான் கொடுக்குறாரு? இதுதான் இங்கே அரசு நடத்துகிற லட்சணம், வெறும் விளம்பரம்ப்பா. மாற்றுத்திறனாளி போகிறாங்க சார், 3 மாதமாக தாய்மலர் திட்டத்தில் அந்த ரேஷன் பொருட்கள்லாம் வீட்டுக்கே வந்து கொடுக்கணும்ல. அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வர முடியாது. அவங்களுக்கு முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் போய் கொடுக்கவே இல்லை, 3 மாதமாக வரவே இல்லை, அவங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனிங்கோட. சரிப்பா, இந்த இம்ப்ளிமெண்டேஷன், லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி யாருக்கும் முனைப்பு இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு திட்டத்தையும் ரிவ்யூ பண்ணணும். என்ன எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் ஆயிருக்குன்றது ரிவ்யூ பண்ணனா பயம் இருக்கும். சிஎம் ரிவ்யூ பண்ணுவார்ப்பா, மினிஸ்டர் ரிவ்யூ பண்ணுப்பார்ப்பா அப்படின்ட்டு இவங்க அடுத்தடுத்த ஷூட்டிங்க்கு கடந்து போய்கிட்டே இருக்காங்க. முடிய போது ஆட்சி இனிமேல் என்ன, 4 மாதம் பல்ல கட்சிக்குங்க. நான் எல்லாருக்கும், எல்லா மக்களுக்கும் அதான் சொல்கிறேன், 4 மாதம் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு நல்ல ஆட்சி வரும், நல்லபடியாக இருக்கலாம் எல்லாரும். சார், பொங்கலுக்கு 5000 கொடுக்கணும்னு சொல்லிட்டு திமுக அமைச்சர்கள் எல்லாரும் வந்துட்டு நிதித்துறையில் இருக்க அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்களா. நிதித்துறை அதிகாரிகள் வந்துட்டு விடுபட்ட மகளிருக்கும் 1000 ரூபா கொடுக்கணும்னு சொல்கிறீங்க, இதுக்கு 5000 ரூபா கொடுக்க சொன்னால் எங்கேயா காசு இருக்குது, மொத்தம் 11,000 கோடி வருதியா, எங்கேயா போக சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா. கரெக்டு தானே, நான் முடியாதுன்னு சொன்னேன்ல. 11,000 crores இஸ் நாட் அ ஸ்மால் அமௌண்ட். கவர்மெண்ட்டு 11,000 கோடியை தூக்கி வைக்கக்கூடிய நிலைமையிலே இன்றைக்கி இல்லை. எனக்கு இந்த மாதிரி ஸ்கீமு கொடுக்கணும், நாங்கள் இது கொடுக்கணுன்ட்டு கடன் எங்கே வாங்குவேன்? எங்கேப்பா அவங்க கடன் வாங்குவேன்? ஒரு மாநில அரசு எங்கே கடன் வாங்க முடியும்? மத்திய அரசு கிட்ட 10 பைசா தரமாட்டாங்க. உழவு வாங்கிட்டு வாங்கலாம்ல சார்? வாங்கலாம். எதுக்கு வாங்கலாம்? ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட், இந்த மெட்ரோ அந்த மாதிரி ஏதாவது சொல்லி வாங்கலாம். அதுக்கு வாங்கிட்டு தூக்கி நீ இது ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபா கொடுப்ப, உலகம் இங்கே வேடி பார்த்துட்டுக்குமா? அவங்க ஆஃபீஸர்ஸ் இங்கே வருவாங்க, தெரியும்ல, ADB, ஜிக்கா எல்லாரும் எது கொடுக்குறாங்க? தேர்ட் வேர்ல்டு டெவலப் பண்ணுன்றதுக்காக கொடுக்குறாங்க. நீ இதை வாங்கி நீ வட்டி விட்டு சம்பாரிச்சிட்டு இருந்தா வேடி பார்க்குமா? உலகம் பூரா கொடுக்குறாங்க அவங்க. இப்போ ஒரு ஆப்பிரிக்க நாடு இருக்குது, அந்த நாடுக்கு ஒரு $100 மில்லியன் கொடுக்குறாங்க. அந்த நாட்டு அதிபர் தங்க கார் வாங்குறதுக்கு அதை பயன்படுத்தினார்னா ஸோ தில் மானிட்டர். அப்படி தானே பேங்க் ஃபங்க்ஷன் ஆகணும். நீ வாங்கி பொங்கலுக்கு ஓட்டு வாங்கணுங்க, அதனால் பொங்கலுக்கு யூஸ் பண்ணி கேளேன் பார்ப்போம். இன்னொன்று, ஃபோனில் எல்லாம் கடை கொடுப்பாங்கல்ல, உங்களுக்கு இவ்வளோ ரூபாய் சேங்ஷன் ஆகிருக்குன்ட்டு, அது மாதிரி பர்சனல் லோன் மாதிரிலாம் இது நீ வாங்க முடியாது.
எந்த திட்டம், என்ன ப்ராஜெக்ட்டு, டிபிஆர் போட்டு இந்த டிபிஆர் அனுப்பி இதுக்கு இவ்வளோ செலவு, நாங்கள் இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். இது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. 16,000 கோடி ஈஸியாக வாங்கிடுவியா? இப்போ மத்திய அரசுக்கிட்ட தான் வாங்கணும். மத்திய அரசுனா இந்த மாதிரி கொடுத்து நாங்கள் ஓட்டு வாங்கணும்னு சொன்னால், டேய் நீ ஓட்டு வாங்கக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் இடி ஜிஎஸ்டின்னு இவ்வளோ பேர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், நீ இதை வேறு கொடுத்து ஓட்டு வாங்கலாம்னு நினைக்கிறியான்ட்டுருவாங்க. எப்படி கொடுப்பீங்க? தான் 2 லட்சம் கோடி வச்சுருக்காங்கல்ல, பார்த்து கொடுத்து விடுவாங்க தானே. சம்பளம் கொடுக்க காசு இல்லாமல் நீங்கள் போய் ஒரு நம்ம நிதித்துறை செயலாளரே யூசியே போய் நீதிமன்றத்தில் நிற்க இருக்கிறார். இதில் 11,000 கோடி எங்கே போவோம்? 11 கோடி இல்லை, இப்போ அரசு ஊழியர்கள் வேறு போராட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. தமாசாக இருக்கும். சரி, அப்போ பொங்கலுக்கு என்ன 5,000 தருவாங்களா மாட்டாங்களா சார்? ஏதாவது ஒரு அமௌண்ட்டை கொடுப்பாங்க, அரௌண்டு ஒரு பிலோ 2,000 அது மாதிரி ஏதாவது இருக்கும், கொடுத்துருவாங்க. எப்படியாவது இங்கே என்னாச்சும் பண்ணிட்டு வர சிஎம் ஏதாவது கொடுப்பாங்க, எடுபடாது. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, எலெக்ஷனு 26 தேர்தல்ன்றது புதுசாக தெரிஞ்ச விஷயமா, திடீரென்று முடிவானதா? எப்படி இருந்தாலும் 26 தேர்தல், 5 வருஷத்துக்கு மேலே இருக்க முடியாது, ரைட்டா? அப்போது 26 ஜனவரியில் ஒரு புஷ்ஷு கொடுக்கணுன்றது காமன் சென்ஸ் தானே. எடப்பாடி பழனிசாமி அப்படி இப்படின்னு இழுத்து புடிச்சு 2,500 தூக்கி இறக்குனாரா? கோவிடுக்கு பிறகு இறக்குனாரா? அப்போ எவ்வளோ நிதி நெருக்கடி இருந்திருக்கும், நிதியே இருந்திருக்காது. எப்படி இறக்குனாரு? நீங்கள் 3 வருஷம் முன்னாடி தூக்கி 1000 ரூபாய் கொடுத்துட்டீங்க, ஒரு விஷயம் இல்லாமல் விட்டாங்க. ஏம்மா 26 தேர்தல்ன்றது உங்களுக்கு தெரியாதாம்மா? எவ்வளவு சிறப்பாக ஆட்சி பண்ணாலும் ஏதாவது ஒன்று பண்ணணும். காவல்துறை அதிகாரிகளுக்கு இருக்க பொறுப்பு திரும்ப திமுக ஆட்சியில் உட்கார வைக்கிறதுக்கு, இந்த அதிகாரிகளுக்கு இல்லை. இல்லை, இவங்களுக்கு நம்ம அங்கிட்டு போய் செல்ஃபி வச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கலான்ட்டு. இல்லை சார், நான் கூட போன பொங்கலுக்கே வந்து அமௌண்ட் எதுவுமே கொடுக்கல. சரி, ஒரு வேளை நல்லா பிளான் பண்ணி தான் அடுத்த வாட்டி நல்லா செழிப்பாக கொடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. இல்லை தம்பி, கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா. 1,500 கோடி பாலத்தை 2,800 கோடி நீ உயர்த்தி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இப்படி எடுத்தா எங்கப்பா காசு இருக்கும்? இன்னும் கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்குலாம் கொடுத்துருந்தாங்கன்னா சுத்தமாக இருந்திருக்காங்க. இருக்கே, எங்கே காசு இருந்திருக்கும் சொல்லு? ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டுறாங்க, பஸ் ஸ்டாண்டா மேலே ஒரு ஏசிஆல் போர்டுன்னு சொல்லிட்டு வெட்டியாக செலவு இழுத்து விட்றேன். கன்சல்டன்ட் வச்சு 2 பங்கு 3 பங்கு. இதனால தான் கோயில் துட்டை பூரா எடுக்கிறதுக்கு ஆட்டை போடுறதுக்கு பார்க்குறாங்க, தெரியுதா? அதுக்கும் அந்த ரமேஷ்ன்ற ஒரு செக் வச்சுக்கிட்டே இருக்காங்க. ரேஸ் நடத்துறதுக்கு 42 கோடி தூக்கி தண்ணி மாதிரி விட்டேறீங்க. 26 தேர்தல் வருதுன்ற அக்கறை இருந்துச்சுன்னா 42 கோடியை தூக்கி விட்டரிச்சிருப்பீங்களா? இதுக்காவது யூஸ் ஆகும்ல. ஒரு சின்ன செக்டார், டாஸ்மாக் ஊழியர்களுக்கு 500 ரூபாய் ஊதிய உயர்வு. அவர் 20,000 பேர் இருக்கான்னா அந்த குடும்பம் இருக்கா? நம்ம பரவாயில்லப்பா, ரொம்ப வருஷமாக கேட்டுன்னு இருந்தோம், இல்லை கேட்காமே கொடுக்குறாங்கப்பா 500 ரூபாய் ஊதிய உயர்வு. ஓட்டு ஃபுல்லாக அப்படியே வரும் சார். பாதி வட்டும் பஸ் இப்படி தானே சிந்திக்கணும். நீங்கள் உங்கள் படை பரிவாரங்கள் எல்லாம் அமர்ந்து மகிழ்ந்தீர்கள். அதுவும் வந்து ரொம்ப நேரம்லாம் போகாது அந்த ரேஸு. ஒரு இடத்துல நீ உட்காந்துங்கன்னா புஷ்குன்னு போய்டும் அந்த கார், பார்த்துருக்கியா? அதுக்கப்புறம் திருப்பி அங்கே இந்த பக்கம் போய்ட்டு எல்லாத்தையும் சுற்றி முடிச்சுட்டு திருப்பி புஷ்குன்னு போயிடும். அது நாயெல்லாம் வேறு நடுவில் ஓடியாச்சு. இதுக்கு எதுக்குப்பா 42 கோடி? தமிழ்நாட்டுக்கு முதலீடு வரலன்னு சொல்லிட்டு நம்மளும் பேசிக்கிருந்தோம். அவங்களும் பாவம் ஏமாற்றி பார்த்தாங்க, ஒரு நிறுவனம் வரல. இப்போ ஒரு நிறுவனம் வந்திருக்கு சார். BMW-வா, மெர்சிடிஸ் பென்ஸா, அந்த மாதிரி மஹிந்திராவா, டெல்லா, ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் சார். உங்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி. என்ன மைசூர் பாக் செய்ய போகிறாங்களா? 100 crore இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களா? அது எக்ஸ்கண்டலில் பெருமையாக வர போட்டுக்கிறாங்க. இது ஒரு முதலீடாது, இது ஒரு முதலீட்டுன்ட்டு இது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இவ்வளோ சைன் ஆயிருக்கு அவ்வளோ சைன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் பஸ்ஸு. நம்ம மைசூர் பாக் செய்கிறது ஒரு வேலை வாய்ப்பாப்பா, அதுவும் வேலை. ஆனால் அது ஒரு ஸ்கில்டு எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்ல முடியுமா? இல்லை, அதெல்லாம் தாண்டி அது ஆல்ரெடி இங்கே இருக்கிற கம்பெனி தானே சார். இது கிருஷ்ணா ஸ்வீட்ஸு. ஆமாம். அடுத்து இந்த மசால் வடை கடை வச்சுருக்கீங்க, சாயங்காலம் இங்கே போடுவாங்க பார்த்துருக்கல. இது மாதிரி ஒரு 10 கடைக்காரங்க எல்லாம் சேர்ந்து எல்லோரும் சேர்த்து மொத்தமாக முதலீடு பண்ணுங்கன்னு மசால் வடை முதலீடுன்னு ஆரம்பிக்க போகிறாங்க. பாரு எவ்வளோ கேவலமான கவர்மெண்ட் தெரியுதா? வேறு தங்கம் தென்னரசு தொழில்துறை அமைச்சராக இருந்தாலும் இதை முதலீடுன்னு சொல்லுவாரப்பா. எப்படிப்பட்ட ஆளை செலக்ட் பண்ணியிருக்காங்க தெரியுதா? பார்த்துன்னு சிரிப்பு தான் சார் வந்துச்சு.